தலைவர் ரஜினி சார் அவர்களே, உங்கள் மீது எங்களுக்கு எந்த வெறுப்பும் கிடையாது, உங்கள் மீது எங்களுக்கு அன்பு மட்டும்தான் இருக்கிறது. நான் மிரட்டல் சொன்னது ஒருத்தர் நேரா கூப்பிட்டு மிரட்டுறது கிடையாது. நம்ம கேப்டன் விஜயகாந்த் அண்ணன் நமக்கு பிடிச்சவர், அன்பானவர், நல்லவர். நான் 40 வருஷம் தலைவர் ரஜினி சார் கிட்ட இருந்துட்டு வந்துட்டேன், என்ன உங்களோட அக்செப்ட் பண்ணுவீங்களான்னு கேட்டார். ரஜினி ரசிகர்களுக்கு தெரியல உண்மை என்னன்னு. இந்த சூழ்ச்சியில இப்ப நடுவில் பண்ணது யாருன்னு சொல்றேன், எக்ஸாம்பிளே சொல்றேன். அப்ப தலைவரை பார்க்க போறார் அசோக் அண்ணன். அசோக் ஒரு 5 பேர் அன்னைக்கு சேர்ந்தாங்க. நம்ம தனபால் சார் பையன்லாம் இருக்காரு பாருங்க, பழைய ஸ்பீக்கர், அவருடைய பையன்லாம் சேர்ந்தாரு. 4 பேர் பேசி முடிச்சாங்க. லாஸ்ட்ல தான் அண்ணன் போனார். என்னடா 40 நிமிஷமா பேசிக்கிட்டே இருக்காரு அவரும் ஒரு பையனும், என்னடா வெளியே வரவே மாட்டேங்கிறாரு அப்படின்னு. திடீர்னு கதவு திறந்து நான் பாக்குறேன், 3 பேரும் பயங்கரமா சிரிச்சுக்கிட்டு இருக்காங்க. யாரு? நம்ம தலைவர் விஜய் சாரும் அசோக் சாரும் பையனும் சிரிச்சுக்கிட்டே இருக்கிறாங்க. ஆமா, அப்ப என்னடா அது பயங்கரமா சிரிச்சிருக்காங்க. அப்போ சரி டிஸ்டர்ப் பண்ணோன்னு வெளியே வந்துட்டேன். வந்த பிறகு அசோக் சார்ட்ட கேட்டேன், என்ன அப்படி பேசிட்டு இருக்கீங்க அப்படின்னு. நம்ம தலைவரை பத்தி தெரிஞ்சுக்கணும். அப்ப அவர்கிட்ட கேட்டிருக்காரு, நான் 40 வருஷம் தலைவர் ரஜினி சார் கிட்ட இருந்துட்டு வந்துட்டேன், என்ன உங்களோட அக்செப்ட் பண்ணுவீங்களான்னு கேட்டார். அப்புறம் இன்னொன்னு சொன்னார், டிசம்பர் 12ஆம் தேதி ஆனா நியூஸ் பேப்பர்ல நான் விளம்பரம் கொடுப்பேன், நான் அவரை போய் பார்ப்பேன், அதெல்லாம் உங்களுக்கு பிரச்சனையான்னு கேட்கும் பொழுது, உங்களுக்கு தலைவர் எப்படியோ அதே மாதிரி நான் சினிமாவில் இருக்கும்போது எனக்கு ஒரு தலைவர்னு சொன்ன மனிதர் எங்களுடைய தலைவர். நீங்க போய் சிறப்பா செயல்படுங்க, உங்களுக்கு என்ன வேணும்னு கேட்டார். அப்ப அசோக் சார் சொன்னாரு, நான் ஹார்பர் தொகுதியில போய் வேலை பார்க்கிறேன். யாரு? அண்ணன் பாருங்க, சேகர் பாபு தொகுதியில போய் வேலை பார்க்கிறேன். உடனே அப்ப சொன்னாரு, தாராளமா போய் வேலை பாருங்க அப்படின்னு கூப்பிட்டு, அவருக்கு என்ன வேணுமோ பண்ணி கொடுங்க, கட்சியில அவருக்கு என்ன பொறுப்பு கொடுக்கணுமோ கொடுத்துருங்க அப்படின்னு சொன்ன தலைவர் எங்களுடைய தலைவர். இதெல்லாம் தெரிஞ்சுக்கணும். ரஜினி ரசிகர் மன்றத்திலிருந்து வந்தவருக்கு கட்சியில பொறுப்பையும் கொடுத்து அவருக்கான அங்கீகாரம் கொடுத்து மேடை ஏற்றிய ஒரே கட்சி நம்மளுடைய தமிழக வெற்றி கழகம். அப்ப நம்மளை டைவர்ட்லாம் எப்படி பண்ணுவாங்க, எப்படி போக்கஸ் பண்ணுவாங்க? அதுக்குதான் சென்னையில நடந்த ஆர்ப்பாட்டத்தை பத்தி பேசிட்டு இருந்தேன். அந்த ஆர்ப்பாட்டத்துல என்ன நடந்துச்சு, இது தலைவர் ரஜினி சார் அவர்களுக்கே தெரியும். அதை நான் எக்ஸ்பிளைன் பண்ண முடியல. என்ன எக்ஸ்பிளைன் பண்ணல, அன்னைக்கு 30 நிமிஷத்துக்கு மேல பேசிட்டு இருந்தா காவல்துறை நிப்பாட்டினாங்க. அதை டீட்டெயிலா நம்ம எக்ஸ்பிளைன் பண்ணோம்ல. அப்ப டீட்டெயிலா என்ன எக்ஸ்பிளைன் பண்ணோம்னா, இந்த பிரச்சனையை பத்தி எக்ஸ்பிளைன் பண்ணல. இந்த 5 வருஷமா என்ன கடுமையா திட்டுறாங்க, அதை பத்தி இல்ல. இந்த ஒரு வாரமா கடுமையான மன வழியில தலைவர் இருக்கிறாரு, நானும் இருக்கிறேன், இங்க இருக்கக்கூடிய பல்வேறு நிர்வாகிகள் இருக்காங்க, தமிழ்நாடே இருக்கு. அது என்னது? அன்னைக்கு ஆர்ப்பாட்டம் தமிழ்நாட்டிலே முதல் முறையாக தமிழகம் முழுவதும் உருவாக்கிய கட்சி நம்மளோட கட்சி. அந்த ஆர்ப்பாட்டம் எதற்கு? சட்டம் ஒழுங்கு பாதுகாப்பு. அதுல என்ன பிரச்சனை? தூத்துக்குடியில இந்த ஊடகங்களையும் ஒட்டுமொத்த தமிழக மக்களையும் எல்லோரையும் நான் கேட்டுக்கிறேன், வலியோட கேட்கிறேன். தூத்துக்குடியில ஒரு 12th ஸ்டாண்டர்ட் 12ஆம் கிளாஸ் படிக்கக்கூடிய மாணவி, 15 வயசு கூட ஆகல, டெல்லியில நிர்பயா பாதிக்கப்பட்டார், கற்பழிக்கப்பட்டார், கொல்லப்பட்டார், இந்தியாவே கொதித்து இருந்துச்சு. இந்த பிரச்சனையை திசை திருப்பதுக்கு தான் இவ்வளவு பெரிய நாடகம் 5 நாளா ஓடிக்கிட்டு இருக்கு. இது சோசியல் மீடியா வாரியர்ஸும் புரிஞ்சுக்கணும், தமிழக மக்களும் புரிஞ்சுக்கணும். இந்த அவருதான பிரச்சாரம் எனக்கு எதிராக ஏன் உருவாக்கப்பட்டது அப்படின்னா, இந்த தூத்துக்குடியோடைய மரணம் கொடூரமானது. தலைவர் ரஜினி சார் அவர்களே, உங்கள் மீது எங்களுக்கு எந்த வெறுப்பும் கிடையாது, உங்கள் மீது எங்களுக்கு அன்பு மட்டும்தான் இருக்கிறது. இதை நான் உறுதியாக பதிவிடுகிறேன். நான் ஒரு சாமானியன், அதிகாரம் என்கிட்ட இல்ல, பணபலம் இல்ல. நான் இன்றைக்கும் ஒரு சாமானியன், ஒரு சாதாரண விவசாய வீட்டில் பிறந்த உணர்வு தான் இன்னைக்கும் இருக்கு. எல்லா தொழிலையும் தூக்கி போட்டு வந்துட்டேன். எனக்கு வேற எதுவும் இல்ல, எந்த நாதியும் இல்ல. ஏன்? என்னுடைய குடும்பமே என்னுடைய அரசியலுடைய முடிவுகளுக்கு எதிராக இருக்கிறது. எல்லாரையும் தூக்கி போட்டிருக்கோம். ஏன்? நான் உண்மையாக மக்களிடம் இருக்க வேண்டும் என்ற உணர்வு எனக்கு இருக்கிறது, என்னுடைய தலைவருக்கு இருக்கிறது. அவதூறுகளை பத்தி கவலைப்படவில்லை. 5 வயசுல என்ன அனாதன்னு சொன்னாங்க, 12 வயசுல என்ன குறிக்கோள் இருக்கும்போது நீ ஏழைன்னு சொன்னாங்க, 16 வயசுல பொலிட்டிக்கல்ஸ் படிக்கும்போது உனக்கு எதுக்கு இந்த வீண் வேலை பொலிட்டிக்கல் சயின்ஸ் படிக்கணும்னு சொன்னாங்க. திமுக நான் வேலை செய்யும் போது உன்னாலெல்லாம் ஜெயிக்க வைக்க முடியுமான்னு என்ன பார்த்து கேட்டாங்க. டிவிக்கு வரும்பொழுது நீ என்ன சாதிப்பன்னு கேட்டாங்க. என் தலைவர் இருக்கிறார், உண்மை இருக்கிறது, என் கட்சியுடைய தொண்டர்களும் மக்களும் இருக்கிறார்கள், நாங்கள் உறுதியாக சாதிப்போம். எம்ஜிஆரிடம் இருந்த உண்மை எங்களுடைய தலைவர்கிட்ட இருக்கு. அப்ப தமிழக மக்களே, எதனால என்னுடைய வார்த்தைகள் மாறியது?
என்ன பிரச்சாரத்தை திமுக உருவாக்கியது? மற்ற கட்சிகள் எதனால உருவாக்கிறாங்க? நாம் எந்த காலகட்டத்தில் நம்ம இருக்கிறோம் யோசிச்சு பாருங்க. நான் இன்றைக்கு உறுதியாக சொல்லுகிறேன், இன்றைக்கு நோன்பு மாதம். இஸ்லாமிய தோழர்களும் கிறிஸ்துவ தோழர்களும், இஸ்லாமிய தோழர்களே கிறிஸ்துவ தோழர்களே, தமிழக மக்களே, நாம் உறுதியாக சொல்கிறோம், 234 தொகுதியில் நாம் தனியாக களமாடுகிறோம். உண்மையான இஸ்லாமிய சகோதரர்கள், உண்மையான கிறிஸ்தவர்கள் நாம் உண்மையாக இருக்கிறோம். நம்ம அண்ணனுக்கு பல்வேறு சொல்றாங்களே ஆஃபர்லாம் கொடுத்தாங்க. 50-50, நீங்க 90 நான் 90, நீங்க முதலமைச்சர் 2.5 வருஷம் நான் முதலமைச்சர் 2.5 வருஷம், எல்லா ஆஃபரும் கொடுத்தாங்க. அப்ப அண்ணன் சொன்ன ஒரே வார்த்தை எங்க கிட்ட, எனக்கு ஆஃபர் தேவையில்லை, தமிழக மக்களுடைய உண்மையான நம்பிக்கையை, என்றைக்கும் தமிழக மக்களுடைய நம்பிக்கையை நான் உருவாக்கக்கூடிய அரசு, மத சார்பற்ற சமூக நீதிக்கான அரசை உருவாக்கக்கூடிய ஒரு வலிமையை தமிழக வெற்றி கழகம் உருவாக்கும் சொன்னது எங்களுடைய தலைவர் விஜய் அவர்கள். முதலமைச்சர் பதவியை ஆசைப்பட்டு டெல்லிக்கு அடிப்பணி வர எங்களுடைய தலைவர் அல்ல. பராசக்தி ரிலீஸ் ஆனோம்னா போய் ஹோம் மினிஸ்டர் பார்த்துட்டு உதயநிதி ஒரு போன் கால் பேசி ரிலீஸ் பண்ணவர் எங்க ஆள் கிடையாது. இன்றைக்கும் எங்களுடைய படம் லீகல் லிட்டிகேஷன் இருக்கு. இஸ்லாமிய தோழர்களே கிறிஸ்துவ தோழர்களே, நீங்கள் புரிந்து கொள்ளுங்கள், முதலமைச்சருடைய மகனுடைய தன்னுடைய பேரனுடைய பராசக்தி படம் ரிலீஸ் பண்ணப்பட்டது. ஜனநாயகர் படம் என்றைக்கு வரைக்கும் நிப்பாட்டப்பட்டதுக்கான காரணம் அரசியல் தான். இது அரசியல் தான். இந்த அரசியலை தைரியமாக எதிர்கொள்ளக்கூடிய ஒரே தலைவர் எங்களுடைய தலைவர் விஜய் அவர்கள். எந்த எக்ஸ்ட்ரீம் போறேன்னு சொல்லிட்டாரு அவரை எப்பொழுதும் யாராலும் அடிமைப்படுத்த முடியாது. ஏனென்றால் திருப்பி நான் பதிவு சொல்றேன், இந்த கூட்டணி கணக்குகள் 2026ஆம் ஆண்டு தூள் தூளாக்கப்படும். ஒரு சிங்கம் ஆடுடன் சேர்ந்து பாதுகாப்பை கொடுக்க முடியாது மக்களுக்கு. நம்மளுடைய தலைவர் சிங்கம். நாம் ஒரு மிகப்பெரிய ஆட்சியை உருவாக்க, பெரியாரோட கொள்கையை உருவாக்க, அம்பேத்கருடைய கொள்கையை உருவாக்க நாம் ஒரு மிகப்பெரிய அரசியல் உருவாக்கிட்டு இருக்கோம். நம்பர் 1. அப்புறம் அன்னைக்கு ஆர்ப்பாட்டத்தில் பேசும்போது நான் தெளிவா பேசினேன். என்ன பேசினேன்? எப்பெல்லாம் திமுகவை எதிர்த்து ஒரு சக்தி வருகிறதோ, ஃபர்ஸ்ட் எம்ஜிஆர் அவர்கள் கடுமையா 5 வருஷம் போராடி பார்த்தாங்க. செங்கோட்டையனை கேட்டு பாருங்க, அடிச்சாங்க, விரட்டினாங்க, எல்லாம் பண்ணாங்க. ஆனா கடுமையா மக்கள் ஆதரவோட வெற்றி பெற்றுட்டாங்க. அன்னையில இருந்து அவர் உயிரோட வரைக்கும் ஜெயிக்க முடியல. அடுத்து ஜெயலலிதா அம்மா வந்தாங்க, அவங்க மேல கடுமையான அடி அடிச்சாங்க. உடல் மொழி எல்லாம் கேவலமா பேசி பார்த்தாங்க, ஜெயிச்சிட்டாங்க. திருப்பி என்ன பண்ணிட்டாங்க? 97-98 அவங்க ரிசைன் பண்றான்னு அவங்க லெட்டர் வெளியிட்டு போலியா பரப்பினாங்க, பயந்துட்டு. திருப்பி 2001 வந்துட்டாங்க. அந்த அம்மா இருக்கிற வரைக்கும், கருணாநிதி ஐயா இருக்கிற வரைக்கும் தமிழ்நாடு சூழ்நிலை வேற மாதிரி இருந்துச்சு. அதுக்கப்புறம் எத்தனை பேர் வந்தாங்க? முக்கியமா திரைத்துறையில இருந்து எம்ஜிஆருக்கு அப்புறம் வந்தவங்க எல்லாமே என்ன செஞ்சாங்க? ஃபர்ஸ்ட் நம்ம கேப்டன் விஜயகாந்த் அண்ணன், நமக்கு பிடிச்சவர், அன்பானவர், நல்லவர், வலுவானவர். என்ன அவதூறு சொற்களை சொல்லி, என்ன கட்டமைப்பை உருவாக்கி, என்ன பிரச்சாரத்தை உருவாக்கி, நான் மிரட்டல் சொன்னது ஒருத்தர் நேரா கூப்பிட்டு மிரட்டுறது கிடையாது. அவதூறு பிரச்சாரங்கள், கீழ்த்தரமான பிரச்சாரங்கள், தனிப்பட்ட முறையில் பிரச்சாரங்கள், இதையெல்லாம் உருவாக்கி அவரை எந்த அளவுக்கு வீழ்த்தினாங்கன்னு தெரியும் உங்களை. இதுதான் நான் பதிவு பண்ணேன். அதுக்கப்புறம் பாசமிகு நம்மளுடைய ரஜினிகாந்த் சார், அவரும் கட்சியை உருவாக்கணும்னு சொல்லும் போது நான் தேர்தலில் வேலை பார்த்தேன். அப்ப நாங்க சர்வே எடுப்போம். சர்வே எடுக்கும் பொழுது அவர் கட்சி ஆரம்பிக்கணும்னு சொன்ன உடனே காமிச்சது 18%. நான் உண்மையை சொல்றேன், எடுத்த உடனே 18% காமிச்சிச்சு. அது அவருக்கு தெரியுமான்னு தெரியல. அப்ப நான் களத்துல வேலை பார்த்துட்டு இருக்கேன். 18% எடுத்த உடனே திமுக பயம் வந்துருச்சு. அப்ப என்ன மாதிரி போலி கருத்துக்களை உருவாக்கணும், இதைதான் நான் மிரட்டல்னு சொன்னேன். அவரை கூப்பிட்டு மிரட்டினாங்க, அந்த குடும்பம் செஞ்சுச்சு. இதுக்கான அர்த்தம் இல்ல. என்ன மாதிரி பிரச்சாரத்தை உருவாக்குவது, என்ன மாதிரி அவதூறு சொற்களை உருவாக்குவது.